ஹலோ வணக்கம். வாங்க அம்மா வீட்டில் என்ன நான் செய்கிறேன்றத காட்டுறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா என்ன நான் செய்கிறேன்றதை ஒரே வீடியோவாக காட்டுறேன். வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 சோம்பு போட்டுக்கலாம். பட்டை இலை போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், நல்லா வதங்கணும். அப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இறா போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதனால் 1/2 கிலோ இறாக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அரைச்சிட்டேன். அதனால் மொத்தமாக ஒரு 2 ஸ்பூன் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது தண்ணி அதில் இறாலேயே தண்ணி விடும். நம்ம தண்ணி இப்போது ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரவை தண்ணி கூட ஊற்றலை. எவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரம் வந்தோம், அது சாப்பிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு போட்டிருக்குறோம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது பார்த்துக்கணும், உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் அந்த இறால இருக்கிற தண்ணியே போதும், அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். மேலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான். ஏன்னா மிளகாத்தூள் வேகணும் இல்லைங்களா, அதனால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ நம்ம பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க, பெப்பர் பொடி இது வறுத்து அரைச்சது தான். போட்டு கிளறி விட்டு உடனே அரைக்கிடலாம். இது வாங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான எறா கறி ரெடி ஆயிடுச்சு. ரசம் வச்சுக்கணும், எறா கறி வச்சு எறா வச்சுன்னு சாப்பிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், அம்மா செய்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சொல்லுங்களா. ஓகே.
வீடியோவை தொட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் செல்லுங்களா. ரசம் இருக்குது, அம்மா ஏற்கனவே வச்சுட்டேன். நிறைய வாட்டி வீடியோவில் காமிச்சிக்கிறேன். ரசம் சாதம் வைக்கணும். இன்றைக்கி எறா வந்து கிரேவி பண்ணிட்டாங்க. எறா கறின்னுவாங்க, ஃப்ரான் கறி இது பேர். ஓகே, பாய் செல்லுங்களா.